ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எக்ஸலன்ட் மூவிஸ்ல தி டைனோசர் கேம்ன்ற ஒரு தரமான படத்தை தான் நான் உங்களுக்காக இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். படத்தோட ஒன்லைனை ஷார்ட்டா சொல்லிடுறேன். அது என்னன்னா, இந்த உலகத்திலே இருக்கிற 10 பயங்கரமான சிறைச்சாலை கைதிகளை பொறுக்கி எடுத்து அவங்கள வாழ்வா சாவான்ற ஒரு மரண விளையாட்டு கேமுக்கு போலீஸே அவங்களோட பொழுதுபோக்குக்காக அவங்க எல்லாத்தையும் அனுப்பிவிட, அப்படி மரண விளையாட்டு கேம்னா என்னதான் இருக்குன்னு கேட்பீங்க. அந்த கேம்ல அந்த காலத்து டைனோசர், யானை தந்தம் வச்ச புலி, காட்டு அட்டைப்பூச்சின்னு ஒண்ணு விடாம வருது. ரைட்ரா இருந்தா பூமிக்கு இல்லனா சாமிக்குன்னே முடிவு பண்ணிட்டு கைதிங்க எல்லாரும் கண்ணை மூடிட்டு கேமை விளையாட, யாராவது ஒருத்தராச்சும் கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் சிங்கம் போல ஜெயிச்சு நின்னாங்களான்றத பாப்போம். வாங்க படத்துக்குள்ள போவோம். வாங்க. இந்த படத்துக்கு டைரக்டர் வச்ச பேரு தி ஜுராசிக் கேம். ஆனா இந்த படத்துக்கு நம்ம வச்ச பேரு இருந்தா பூமிக்கு இல்லனா சாமிக்கு. இப்ப படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. அவரு செய்யாத ஒரு தப்புக்கு, அதாவது அவர் ஒய்ஃப அவரே கொன்னுட்டாருன்னு பொய்யான ஒரு கேஸ போட்டு அவருக்கு மரண தண்டனையும் வேற கொடுத்துருப்பாங்க. இந்த கேம் இவ்வளவு ஆபத்தான கேம்னு தெரிஞ்சும் இதுல இவர் கலந்துக்க ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. இந்த கேம்ல அவர் வின் பண்ணி விடுதலையாகி வெளியில இருக்க அவரோட பசங்களோட ஒரு அமைதியான லைஃபை வாழணும்ன்றதுதான் இவரோட அதிகபட்ச ஆசையே. இப்ப அந்த கேமை பத்தி சொன்னேன் இல்லையா, அது ஆக்சுவலா ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம். அந்த 10 அக்யூஸ்டையும் அந்த கேமுக்குள்ள அனுப்பி விட்டுருவாங்க. ஒருவேளை அந்த கேமுக்குள்ள அவங்க செத்து போயிட்டாங்கன்னா வெளியிலயும் போலீஸ் அவங்கள போட்டு தள்ளிடுவாங்க. இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. பார்த்தா இதை பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோவாவே ஆக்கி அதை லைவா டிவிலேயே வர டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த 10 அக்யூஸ்டுங்க கண்ணுலயும் அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கேமராவை மாட்டி ஆன் பண்ணி விட, அதை ஆன் பண்ண அடுத்த செகண்டே எல்லாரும் வேற ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரோட கழுத்துலயும் ஒரு இரும்பால செய்யப்பட்ட காலர் வேற ஒன்னு போட்டிருக்கும். அப்ப கரெக்டா அந்த ஷோவோட ஆங்கரே அங்க வந்து இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, கேமோட முதல் ரூல்ஸை மீறக்கூடாதுன்றதுதான். ஒருவேளை மீறினால் கழுத்துல தொங்குற அந்த காலர்லயே ஷாக்கு கொடுத்து போட்டு தள்ளிடுவோம்னு சொல்ல, அது மட்டும் இல்லாம நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு வேணும்னாலும் அடிச்சு புடிச்சு சண்டையை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சுட்டுக்கிட்டும் கூட சாவடிச்சுக்கலாம். இப்போ கேமோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்க ஒரு சேஃப் ஜோனுக்கு தான் நீங்க போகணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த சேஃப் ஜோனுக்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த காலர்ல கிரீன் கலர்ல லைட் எரியும், பக்கத்துல போயிட்டீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல லைட் எரியும். ஒருவேளை அந்த சேஃப் ஜோனை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டீங்கன்னா ரெட் கலர்ல லைட் எரியும்னு சொல்ல, அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு கொடுத்த டைமுக்குள்ள போயிடணும்னு சொல்லிட்டு வில்லத்தனமா ஒரு சிரிப்பையும் சிரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. அப்படி இந்த கேமுக்கு டைம் ஸ்டார்ட் பண்ண அடுத்த நிமிஷம் ஒரு பெரிய டைனோசர் வந்து நிக்குது. அவ்வளவுதான், அதை பார்த்து எல்லாரும் அரண்டு போயிடுறாங்க. இந்த விளையாட்டை ஒரு ஷோவா நடத்துறாங்கல்ல, அவங்க தான் இந்த டைனோசரை வெளியில இருந்து உருவாக்கி விட்டுருப்பாங்க. அப்படியே அந்த 10 அக்யூஸ்ட்ல மொதல் அக்யூஸ்ட அந்த டைனோசரே கொன்றுது. அப்படியே இந்த சைடு கட் பண்ணா உள்ள பேசிக்கிட்டு இருந்த ஆங்கர் மறைஞ்சிருப்பாரு இல்லையா, அவரு இந்த சைடு ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டு நம்ம ஷோவோட டைரக்டர்கிட்ட, என்ன டைரக்டர் ஷோலாம் எப்படி போகுதுன்னு கேட்க, சும்மா டிஆர்பி எல்லாம் பிச்சுட்டு போகுதுன்னு அவங்க சொல்ல, அப்படியே உள்ள கேமை பார்த்தா இருக்கிற அக்யூஸ்ட்லயே இந்த மொட்டத்துல தான் இருக்கலே ஸ்ட்ராங்கான அக்யூஸ்டா இருப்பாரு. இருக்கிற அக்யூஸ்ட்லயே இந்த மொட்டத்துல தான் இருக்கலே ஸ்ட்ராங்கான அக்யூஸ்டா இருப்பான். அவன் என்னடானா ஃபர்ஸ்ட் வீக்கா இருக்கவங்க எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு நான் மேல போறேன்டான்னு சொல்லிட்டு ராயின்ற இந்த பொண்ணு கழுத்தை பிடிச்சி தூக்கி லாக் பண்ணிடுறான். அப்ப கரெக்டா அங்க வந்து நம்ம ஹீரோ அந்த பொண்ணை காப்பாத்த, அடுத்து அந்த மொட்டைக்கு நம்ம ஹீரோக்குமே சண்டை நடக்க, ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ தான் அடி வாங்குவாப்ல. அப்புறம் அந்த மொட்டை கண்ணுல மண்ணை போட்டு அந்த ராயின்ற பொண்ணு மொட்டை தலையில கல்ல போட்டே சாவடிச்சிருது. சரி, அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ காப்பாத்தினதுக்காக தேங்க்ஸ் சொல்லணும்னு பார்த்தா, நீ காப்பாத்தினதுனால இப்போதைக்கு உன்னை சும்மா விடுறேன், ஆனா ஃபைனல்ஸ்ல உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கு. சரின்னு நம்ம ஹீரோவும் சரி ஃபைனல்ஸ்ல தானே போட்டு தள்ளுறேன்னு சொல்றா, அது வரைக்கும் இவ கூட போலாமேன்னு இவ பின்னாடி போனா, அவளும் பேச்சு கொடுத்துக்கிட்டே ஒரு கயிறு எடுத்து இவன் கழுத்திலேயே கட்டி தூக்குல தொங்குற மாதிரி தொங்க விட்டுறா. அப்பதான் நீ என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு போறா. நல்ல வேலை அந்த இடத்துலயே இன்னொரு அக்யூஸ்ட் வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்தி விட்டுறான். அவனோட பேரு ரேனு. அப்பத்துல இருந்து இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகி ஒன்னா கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்ப இந்த சைடு அண்ணன் தம்பி 2 பேருமே அக்யூஸ்ட் ஆகி இந்த கேமுக்கு விளையாட வந்திருப்பானுங்க. அப்ப அப்படியே இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொரு அக்யூஸ்ட போட்டு தள்ள வர, அவன் பயந்து போய் இவங்க கிட்ட டீல் பேச ஆரம்பிச்சிடறான். இந்த மாதிரி நீங்க என்னை உயிரோட விட்டீங்கன்னா என் சொத்துல பாதிய உங்களுக்கே எழுதி வச்சிடறேன்னு சொல்ல, அந்த நேரம்னு பார்த்து வெளியில சேனல் சைட்ல இருந்து 3 பேத்துக்கும் 3 டைனோசர் அமுச்சு விட்டுறானுங்க. அதை பார்த்து அந்த ஷோவோட ஆங்கரு, அவங்களே நல்ல கண்டென்ட்டா தரானுங்கயா, அதுல ஏன் மண்ணை தூக்கி போடுறீங்க, அதை முதல்ல கேன்சல் பண்ணீங்கன்னு சொல்ல, அந்த 3 டைனோசரும் இவங்களுக்குள்ளே அப்படியே மறைஞ்சு போயிடுது. சரின்னு அந்த அக்யூஸ்ட் பிரதர்ஸ் 2 பேரும் அவன் சொன்ன டீலுக்கே ஒத்துக்கிட்டு அவனை எதுவுமே பண்ணாம அங்கேருந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அடுத்து இந்த சைடு வேற எல்லாரும் சேஃப் ஜோனுக்கு வர வேண்டிய டைம் வர முடிய போகுது. அதனால எல்லாரும் சேஃப் ஜோனை நோக்கி வர, ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு ரென்னும் உள்ள வந்துடுறாங்க. அடுத்து இந்த பையன் இருக்கானே, இவன் மனுஷங்களை கொன்னு மனுஷங்கறி சாப்பிடுற ஒரு சைக்கோவான பையன். இவன் இன்னொரு அக்யூஸ்டான இந்த பொண்ணையே கடிச்சு சாப்பிட்டுருவோம்னு அவ பக்கத்திலேயே வர, இவன் என்ன பண்ண போறானே தெரியாம முழிக்க, சேஃப் ஜோனுக்கு டைம் முடிய போறனால அவளை விட்டுட்டு அதுக்குள்ள ஓடிடுறான்.
இப்ப இது வரைக்கும் வெட்ட வெளியில இருந்து உயிர் தப்பின 8 அக்யூஸ்டும் ஒரு சின்னோண்டு ரூம்குள்ள வர அவ்வளவுதான் வெறி கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க வர 8 பேரும் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறானுங்க. என்னடான்னு பார்த்தா அந்த ஷோவுக்கு இது விளம்பரம் போடுற நேரமா. அந்த விளம்பரம் போடுற நேரத்தை யூஸ் பண்ணி இவங்க எல்லாத்தையும் மயக்கம் போட வச்சு எல்லாத்தையுமே தனித்தனியா சங்கிலியில வர கட்டி போட்டுறாங்க. திருப்பி அந்த ஷோவோட ஆங்கரே என்ட்ரியை போட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, நாங்க நினைச்சதை விட நீங்க ரொம்ப நல்லாவே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை ஃபினிஷ் பண்ணி வந்துட்டீங்க. இப்ப ரெண்டாவது ஸ்டேஜுக்கு போவோமா? அது என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடியுமே ஒரு 42 இன்ச்சில் ஒரு டிவி ஒன்று கொடுத்துருக்கோம். அதுல மேஸ் கேம் ஒன்று டிஸ்பிளே ஆகும். அதை யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய கையில போட்டிருக்க லாக்கு ரிலீஸ் ஆகி அவங்க கையில ஒரு கன்னையும் கொடுத்துருவோம். அடுத்து டிவியில விளையாண்ட அதே மேஸ் கேமை நட்சத்திலையும் விளையாடணும். அதுக்கு நீங்க இந்த ரூமுக்குள்ள போயிட்டு அந்த சைடு இருக்க கரெக்டான வழியில வெளியில வரணும்னு சொல்லிட்டு மறைஞ்சு போக கேமும் ஸ்டார்ட் ஆயிடுது. எல்லாரும் வெறி கொண்டு அந்த கேமை விளையாட பார்த்தா மனுஷங்கறி சாப்பிட்ற அந்த நன்னாரி தான் கேமை ஃபர்ஸ்ட் முடிச்சு அந்த கண்ணையும் கையில எடுக்குது. அவ்வளவுதான், எல்லாத்தையும் சுட ஆரம்பிச்சிடறான். அடுத்து ரெண்டாவது ஆளா நம்ம ஹீரோ கேமை முடிக்க அவன் கையில போட்டிருந்த லாக்கும் ரிலீஸ் ஆக அவன் இவனை அடிச்சு போட்டு அந்த கண்ணை இவன் கையில எடுத்துறான். அந்த நேரம்னு பார்த்து ஷோவை நடத்துறவனுங்க அட் அ டைம்ல 3 டைனோசரை உள்ள இறக்கி விட நம்ம ஹீரோ கண்ணை வச்சு மீதி இருக்கவங்க எல்லாரும் லாக்கையும் சுட்டு அடுத்து எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி விட்டு அந்த மேஸ் ரூம்குள்ளேயே கூட்டிட்டு போயிடுறான். எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரியா. இவரை போய் பொண்டாட்டியை கொண்டுட்டாருன்னு பொய்யா ஒரு கேஸை போட்டு உள்ளேயும் தள்ளி இருக்கானுங்க பாருங்க. இப்ப அந்த மேஸ் ரூமோட ப்ளூ பிரிண்ட் இதுதான். இதுலதான் அவங்க ஒரு சைடு என்ட்ரி ஆகி இன்னொரு சைடு வெளியில வரணும். ஒருவேளை நடுவுல அவங்க தப்பான டோரை திறந்தா கதை மறுகையாதான். அப்படி ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு உள்ளே சுத்தி சுத்தி கடைசியா ஒரு டோரை பார்த்து இந்த இருக்கு விடுதலைக்கான வழின்னு அந்த டோரை திறக்க பார்த்தா டைனோஸ் கிட்ட இருந்து தப்புச்சாட்டத்துக்கே திரும்பி வந்துடுறான். சரின்னு திருப்பி ஓடலாம்ல, அதை செய்யவே இல்லை. இவன் ஏதோ ப்ரூஸ்லிக்கு அக்கா பையன் மாதிரி கும்ஃபு ஸ்டைல் எல்லாம் சுத்தி சுத்தி சண்டை போட பார்த்தா ஒரே அடியில டைனோசர் இவனை போட்டு தள்ளிடுது. அதே மாதிரி வெளியில நட்சத்திலையும் போலீஸ் இவனை போட்டு தள்ளிடுறாங்க. அடுத்து இந்த அக்யூஸ்ட் பொண்ணு வசமா ஒரு டைனோசர் கிட்ட மாட்டிக்குவா. அடுத்த டெட் பாடிக்கு பாடையை கட்டுக்கப்பான்னு நினைப்போம். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து அவன் கண்ணை வச்சு அந்த டைனோசரை போட்டு தள்ளிடுறான். அடுத்து இவன் சுட்ட சத்தத்தை கேட்டு மித்த டைனோசரும் ஓடி வர நம்ம ஹீரோ தானே ரெண்டாவது ஆளா அந்த மேஸ் கேமை முடிச்சிருப்பான். அதனால கரெக்டான வழி அவன் கண்டுபிடிச்சு ஓட மித்தவங்களும் அவனே ஃபாலோ பண்ணிட்டு வர அந்த சின்னோண்டு கேப் வழியா எல்லாரையும் வெளியில ஃபர்ஸ்ட் அமுச்சு விட்டுட்டு கடைசியா நம்ம ஹீரோ வருவான் பாருங்க. அந்த டைனோசர் கிட்ட மாட்டிக்கிறான். நல்ல வேலையா அந்த கண்ணை வச்சு அதுங்களையும் போட்டு தள்ளிட்டு அந்த மேஸ் கேமுக்கு இந்த சைடு வந்து விழுந்துடுறான். அந்த மனுஷங்கரையை தின்றவன் நம்ம ஹீரோ எப்படா வெளியில வருவான், அவங்க கிட்ட இருந்து எப்படா கண்ணை வாங்கலாம்னு சொல்லி இவன் வெளியில வந்த உடனே இவனை பின்னாடியில இருந்து அட்டாக் பண்ணி அந்த கண்ணை வாங்கிட்டு அவனை சுட்டுறான். பார்த்தா ஹீரோ போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் அதுல புல்லட் தீந்து போயிருக்கும். ஐயோ இவங்கிட்ட வசமா மாட்டணும்டான்னு அவன் கத்த நம்ம ஹீரோ அவனை போட்டு பொலன்னு பொலந்து அவன் கிட்ட இருந்து கண்ணை வாங்கிடுறான். அப்ப அந்த ஷோவோட ஆங்கர் திருப்பி உங்க முன்னாடி எல்லாம் வந்துட்டு நீங்க எல்லாரும் வெற்றிகரமா செகண்ட் ஸ்டேஜை முடிச்சிட்டீங்க, இப்ப கடைசி ஸ்டேஜ் அதாவது ஃபைனல் ஸ்டேஜுக்கு தான் போக போறீங்கன்னு சொல்லி ஒரு மேப்பை அந்த அக்யூஸ்ட் பொண்ணு கையில கொடுத்துட்டு எல்லாரும் அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான புல்லட் சாப்பாடுன்னு எல்லாமே அங்க இருக்கும். அங்க நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சு போயிடுறாரு. அந்த பொண்ணும் அந்த மேப்பை ஃபாலோ பண்ண இவங்க எல்லாரும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண கடைசியா அந்த ஃபைனல் ஸ்டேஜோட என்ட்ரன்ஸுக்கே வந்துடுறாங்க. அப்ப அந்த ஆங்கரும் அவர் சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த இடம் ஃபுல்லா கன்னி வெடியாலேயே நிறைஞ்ச இடம், நிறைய கன்னி வெடியை உள்ளே புதைச்சு வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம நடுல டைனோசர் காக்காலாம் வரும்னு சொல்லிட்டு அதுங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு நீங்க ஃபைனல் ஸ்டேஜோட முடிவுக்கே போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீனை ஓபன் பண்ணி விட்டுட்டு ஆங்கர் மறைய இந்த அக்யூஸ்ட் பிரதர்ஸ் இருக்கானுங்களா, அதுல தம்பி என்னடானா நம்ம ஹீரோவை பிடிச்சு வச்சுக்கிட்டு அந்த ஸ்கிரீனுக்கு இந்த சைடு விட மாட்டேன்னு சொல்ல எப்படியோ நம்ம ஹீரோ அவனை அடிச்சு போட்டுட்டு அவர் உள்ள போக கரெக்டா ஸ்கிரீன் க்ளோஸ் ஆயிடுது. வெளியிலேயே நம்ம தம்பிக்காரன் மாட்டுனதுனால ஸ்பாட்லயே அவன் தலை வெடிச்சே செத்துறான். உள்ள இருந்து அண்ணங்காரன் அவன் தம்பிக்காரனை பார்த்து கதற அடுத்து சொல்லி வச்ச மாதிரியே கொஞ்ச நேரத்திலேயே அந்த டைனோசர் காக்கா வந்து இவனை மேல தூக்கிட்டு போயிருது. சனப்பண்ணி மாதிரி வெயிட் அதிகமா இருக்கவும் இவனை தூக்க முடியாம அந்த காக்கா கீழே விட கரெக்டா கன்னி வெடி மேலேயே லேண்ட் ஆயிடுறான். வெளியில இருக்க போலீஸும் இவனோட பாடியை அப்புறப்படுத்தி கிளீன் பண்ணிடுறாங்க. அடுத்து மிச்சம் இருக்கிற 4 பேரும் வேகமா ஓடி போய் அந்த பெட்டியை எடுக்க உள்ள ஒரு புல்லட்டும் ஒரு கத்தியும் இருக்கும். அத அந்த அக்யூஸ்ட் பொண்ணு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு என்னைய நீங்க எதுவுமே அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு மிரட்ட அவங்களும் வேற வழி இல்லாம விட்டுறாங்க. அடுத்து ஒரு இடத்துல வந்து எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க அப்ப நம்ம ஹீரோ அந்த ஜாய் பொண்ணை போய் பார்த்துட்டு அவன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லுவான். அது என்னன்னா அவனும் அவன் ஒய்ஃபும் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ அவங்க வீட்டுக்குள்ளேயே பூந்து அவங்க வீட்டு கத்தியவே எடுத்து அவன் ஒய்ஃபை குத்தி கொன்னுட்டு கத்தியில இவனோட கைரேகையை வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல அந்த சைக்கோ பொண்ணு என்னடானா இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே, ஏன் சம்பந்தமே இல்லாம என்கிட்ட இதெல்லாம் உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்பா. அப்ப பின்னாடி ஏதோ சத்தம் கேட்க என்னடான்னு திரும்பி பார்த்தா அந்த மனுஷங்கறி சாப்பிடுற அரமெண்டில் அந்த அக்யூஸ்ட் பொண்ணை போட்டு கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். காப்பாத்த வந்த நம்ம ஹீரோவை அவன் வயிற்றிலே கத்தியை வச்சு குத்த கடைசியில கன்னையும் எடுத்துறான், புல்லட்டையும் எடுத்துறான். இப்ப வாங்கடா செத்திங்கடான்னு எல்லாரையும் தேடிக்கிட்டு வருவான் பாருங்க. அட்டைப்பூச்சிங்க எல்லாம் கூட்டமா வந்து இவன் ரத்தத்தை பூராத்தையும் உறிஞ்சே சாவடிச்சிருதுங்க. இவன் எத்தனை
பேர் ரத்தத்தை குடிச்சிருப்பான். அடுத்து நம்ம அக்யூஸ்ட் பொண்ணுக்கும் அந்த ஜாய் பொண்ணுக்கும் தான் சண்டை. அவ தான் ஆல்ரெடி அந்த அரமெண்டல் கிடைச்சதுல வீக்கா இருப்பா இல்லையா, அதுல இவ ஒரே கிக்கு சைட்ல அந்த பள்ளத்தாக்குள்ளேயே தள்ளி விட்டுறா. பார்த்தா அந்த பள்ளத்தாக்குள்ளேயும் அந்த பழைய காலத்து புலி ஒண்ணு இருக்கும் பாருங்க, அதுவே இவளை போட்டும் தள்ளிடுது. அடுத்து கடைசியா நம்ம ஹீரோவும் அந்த ஜாய் பொண்ணு மட்டும் தான் அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கே போறாங்க. அப்பயும் ஆங்கர் வந்துட்டு அந்த ஃபைனல் செக்மெண்ட்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்றாரு. அது என்னன்னா, இந்த பெரிய பாலைவனத்துக்கு நடுவுல உங்க 2 பேத்தையும் ஒரு சங்கிலியால போட்டு பூட்டி வச்சிருப்போம். பூட்டோட சாவியும் இங்க இருக்க மணல்ல தான் ஏதோ ஒரு இடத்துல புதைச்சும் வச்சிருப்போம். அதை எடுத்து பூட்டை அன்லாக் பண்ணிட்டு இந்த போடுறேன் பாரு ஒரு பெரிய வட்டம், இந்த வட்டத்தை தாண்டி யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் வின்னுன்னு சொல்லிட்டு வழக்கம் போலயே மறைஞ்சு போயிடுறாரு. பார்த்தா அந்த சைக்கோ பொண்ணு கேம் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம ஹீரோவை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடறா. அவன் வேற ஆல்ரெடி அடிபட்டு வீக்கா இருப்பான் இல்லையா, அதனால ஈஸியா அவனை அடிச்சு கீழே தள்ளிடுறா. கீழே தள்ளிட்டு அப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்றான் அவன்கிட்ட, இந்த மாதிரி உன் வீடு போந்து உன் ஒய்ஃபே கொன்னது வேற யாரும் இல்ல நான் தானே சொல்ல, அடியே ரத்தினி அகனி ஓத்திரி உன்னைய தாண்டி இவ்வளவு நாளா தேடிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம ஹீரோ அந்த ஜாய் பண்ண போட்டு பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சிடறான். அந்த நேரம்னு பார்த்து அந்த ஷோவை நடத்துறவனுங்க உள்ள டைனோசர் அனுப்பிச்சு விட நம்ம ஹீரோ அதுங்க கிட்ட சண்டை போட அந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த ஜாய் பொண்ணு அந்த சாவியை கண்டுபிடிச்சிடறா. சரி பூட்டை ஓபன் பண்ணிட்டு வெளியில போலாமேன்னு போவா பாருங்க, எக்ஸ்ட்ராவா 2 டைனோசர் உள்ள என்ட்ரியை கொடுக்கும். அவ்வளவுதான் 2 பேரும் செத்தண்டான்னு பார்த்தா இப்ப இங்க 3 டைனோசர் ஆச்சு இல்லையா, அதனால அதுங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சிருதுங்க. அப்ப நம்ம ஹீரோவை அந்த டைனோசருங்க கீழே தள்ளி விட்டுருக்கோம். அப்ப கரெக்டா அவனோட பூட்டுக்கான சாவியே அவன் கையில குத்தி வந்திருக்கும். கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்குதுடா எப்பான்னு சொல்லி அவனும் பூட்டை திறந்துட்டு அந்த பினிஷிங் கோட்டை நோக்கி ஓட, அது வரைக்கும் அதுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்த டைனோசர் இவங்க ஓடுறத பார்த்துட்டு பின்னாடியே இவங்களை துரத்திக்கிட்டு வர கடைசியா நம்ம ஹீரோவுக்கு கால் தட்டி விட்டு கீழே விழுந்துடுறான். பார்த்தா கரெக்டா அந்த கோட்டுக்கு வெளியில தான் முதல் ஆளா நம்ம ஹீரோ வந்து விழுந்திருப்பான். அதனால 2வது ஆளா வந்த அந்த ஜாய் பண்ணோட தலை அங்கேயே வெடிச்சு அவ செத்தும் போயிடுறான். அந்த டைனோசரும் உள்ளே லாக் ஆயிடுது. கடைசியா நம்ம ஹீரோவே வின் ஆயிடுறான். இப்ப அப்படியே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, நம்ம ஹீரோவோட ஆசைப்படியே அவனோட 2 பசங்க கூடயுமே அவன் வாழ்க்கையை வாழ ஸ்டார்ட் பண்ணிருப்பான். இதோட அந்த படமும் முடியுது. இதே மாதிரி பல படங்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு லைக் போட்டுட்டு போங்க. இந்த வீடியோல எதுவும் நிறைய குறை எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு போங்க. தேங்க்யூ, டாடா, பை பாய்.